ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம காளான் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த காளான் ரோஸ்ட்டு வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காளான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் காளானை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் காளானுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 4 பேர்த்துக்கு பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அளவாக போகுதுன்னா வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு மஷ்ரூம் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஏன் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி பச்சை மிளகாவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா கூட சேர்த்த மாட்டோம். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தன பின்னாடி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்தின பின்னாடி தக்காளியும் வெங்காயம் எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காளானையும் சேர்த்தின பின்னாடி நம்ம காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு வெங்காயம், தக்காளி, காளான் இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி சிக்கன் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காளான் வேகிறதுக்கு 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். காளானை 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நல்லா கிளறி விட்டுறலாம். காளான் நல்லா வெந்துட்டுருக்கும்போது அடி பிடிக்க விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுறலாம். காளான் வதங்கிட்டுருக்கு. காளான் நல்லா வெந்து வந்ததும் அதில் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துனதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டா அவ்வளோதான், சூப்பரான சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் கிரேவியை ஒரு தனி பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற மஷ்ரூம் ரோஸ்ட்டுக்கு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். சைடிஷ்க்கு நம்ம கெட்டி சட்னி ரெடி பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு டேஸ்ட் வரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பச்சை மிளகாய் மட்டும் ஜாஸ்தி சேர்த்துனா போதும். அதுக்கப்புறம் 1 பல் பூண்டு, 1 பல் இஞ்சி சேர்த்திக்கலாம். இது காரம் இருக்காது. உப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே கடையோட டேஸ்ட் வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான சுவையான கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, மஷ்ரூம் ரோஸ்ட்டை ரெடி பண்ணிட வேண்டியது தான். நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண தோசைமாவே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிட்டு நம்ம நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காளான் கிரேவியை எடுத்து ஃபுல்லாக உள்ளே வச்சிடலாம். இது உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க. நான் அதிகமாக தான் சேர்த்துறேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆயிலுக்கு பதிலாக நம்ம நெய் சேர்த்திட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் நெய் சேர்த்திருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சு எடுத்தால் மஷ்ரூம் ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. வித் கெட்டி சட்னியோட. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.